ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு காயத்ரிஸ் ஹாபி லாபி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே ரொம்ப நல்லா இருக்கோம். எல்லாருக்கும் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். வீடியோஸ் போடாமல் இவ்வளோ நாளாக வந்து டிலே ஆகிடுச்சு. என்ன ரீசன் அப்படின்னு நம்ம வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, பாப்பா பிறந்து வந்து 3 months வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. இவ தான் வந்து நம்ம வீட்டு குட்டி பாப்பா. பாப்பா நேம் வந்துட்டு வர்ஷனான்னு வச்சுருக்கோம். நேம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள். நானும் வந்து வீடியோஸ் இப்போ போடலாம் அப்போ போடலான்னு ரொம்ப வந்து தள்ளி போயிட்டே இருந்தது. ஃபைனலி எங்களோட ஆனிவர்சரி விலாகில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு இருக்கும் போல். ஃபைனலாக வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி 8 வருஷம் ஆகுதுங்க எங்களுக்கு கல்யாணம் ஆகி. 8 வருஷம் போனதே வந்துட்டு தெரியல. Feb 19th மண்டே தான் வந்து எங்களோட ஆனிவர்சரி. பட் மண்டே வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து ஆஃபீஸ் இருக்குது அப்படின்றதுனால சண்டேவே நாங்கள் பிளான் பண்ணி வெளியே வந்து அவுட்டிங் வந்துட்டு வந்திருக்கோம். பக்கத்தில் இருக்க ரெஸ்டாரண்ட்டு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வெளியே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்றதா பிளானு. இது பெருசாக எதுவும் பிளான் பண்ணலங்க, இவ்வளோ தான் வந்துட்டு பிளானு. வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு எங்களோட அப்பா அம்மாவோட ஆனிவர்சரி. ஸோ நாங்கள் வந்து கடைக்கு வந்திருக்கோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கேயாவது ஸ்பெஷலாக போக போகிறோம். ஸ்பெஷலாக போக போகிறோம். உள்ள போ. பவிஷ்னா மட்டும் இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி வந்து வெளியே வந்து அவுட்டிங் வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு இல்லை ப்ளே ஏரியாவுக்கு அந்த மாதிரி வந்து போயிட்டுருப்போம். ஏன்னா பவிஷ்னா வந்து என்கேஜாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டில் வந்து அவளுக்கு வந்து ரொம்ப போர் அடிக்குது அப்படின்பா. நம்ம ஊர் மாதிரி இருந்தால் பரவாயில்ல, நிறைய கிட்ஸ் கூட சேர்ந்து விளையாடலாம். இங்கே வந்து அப்படிலாம் இருக்காது. அதனால் அவளுக்கு ரொம்ப போராக இருக்கணும். அடிக்கடி வந்து வெளியே கூப்பிட்டு போயிட்டு இருந்தோம். ஆனால் குட்டி பாப்பா வந்ததுக்கப்புறம் அவ்வளோ அதிகமாக வந்து வெளியே போக முடியல. பட் எங்கேயாவது ஒரு சில இடத்துக்கு வந்து அவளோட ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா ஹஸ்பண்ட் மட்டும் வந்து பவிஷ்னை வந்து கூப்பிட்டு போவாங்க. பட் அவளுக்கு வந்து அதிலலாம் வந்து அவ்வளோ வந்து இஷ்டம் இல்லை. எல்லோரும் 4 பேரும் சேர்ந்து போகணும், பாப்பாவே சேர்த்து வெளியே கூப்பிட்டு போகணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாள். ஸோ இன்றைக்கி தான் வந்து இந்த ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபேமிலி டைம் அப்படின்றது வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி ரெஸ்டாரண்ட்டுக்கெலாம் வந்தோம் அப்படின்னா நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட்டு வர வரைக்கும் கிட்ஸுக்கு வந்து டைம் பாஸ் ஆகிறதுக்கு இந்த மாதிரி பேப்பரும் கலரிங் பண்ணுறதுக்கான க்ரையான்ஸும் வந்து கொடுத்துருவாங்க. அவங்க வந்து இதை வந்து கலர் பண்ணிவிட்டு டைம் பாஸ் பண்ணிகிட்ருப்பாங்க ஃபுட்டு வர வரைக்கும். இன்றைக்கி ஃபுட்டு வந்து ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணி தரேன், ட்ரிங்க் வந்து ஏதாவது ஸ்பெஷலாக வாங்கிக்கோமா அப்படின்னு வந்து சதீஷ் வந்துட்டு சொன்னாங்க. சரி, இந்த ட்ரிங்க் வந்து ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு பார்த்து வச்சுருக்கேன். இந்த குட் கேத்தாலிக்னு இருக்கல, எல்லா ஃப்ளேவரும் வந்து மிக்ஸ்டாக இருக்கிற மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. இது தாங்க நம்ம ஆர்டர் பண்ண ட்ரிங்க் வந்துச்சு. பார்க்க மட்டும் இல்லை, டேஸ்ட்டுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அடுத்ததாக ஆனிவர்சரிக்கு சதீஷ் வாங்கி கொடுத்த கிஃப்ட்டு தாங்க இந்த ஸ்மார்ட் வாட்ச் தான் வந்து வாங்கி கொடுத்தாங்க. இது வந்து இந்தியாவில் ஆர்டர் பண்ணி வந்த வாட்ச்சு. ஃப்ரெண்ட் ஃபேமிலி வந்து இந்தியா போயிருந்தாங்க. அப்போ அவங்க ரிட்டர்ன் வரப்போ அவங்கக்கிட்ட சொல்லி அமேசானில் ஆர்டர் போட்டு வந்துட்டு வாங்கினோம். நான் தான் இது வந்து செலக்ட் பண்ணேன். எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் வந்துட்டு சொல்லுங்கள். பவிஷ்னாக்கு ஆர்டர் பண்ண ஃபுட்டு வந்துருச்சு. பவிஷ்னாக்கு வந்து சிக்கன் டெண்டர்ஸும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் வந்து வாங்கிட்டோம். நாங்கள் வந்திருக்கிறது வந்து அமெரிக்கன் ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம். ஸோ ஒரு அமெரிக்கன் ஃபுட் ரிலேட்டடாக வந்துட்டு இருக்குது. ஒரு ஆப்பிடைசரும் அப்புறமா மெயின் கோர்ஸும் வந்துட்டு வாங்கிட்டோம். ஃபுல்லாக ஹெவியாக நல்லா திருப்தியாக வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பலான்னு நினச்சாங்க. அப்புறம் பார்த்தா பவிஷ்னா வந்து அவங்க அப்பாகிட்ட சொல்லியிருக்கா, அம்மாவுக்கு வந்து ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இவர் வந்துட்டு எனக்காக ஸ்பெஷலாக வந்து ஆர்டர் பண்ணியிருந்தார். யோசிக்கவே இல்லை. நான் தான் அப்பா கிட்ட அந்த மாதிரி பிளான் பண்ணி சொல்லியிருக்கேன். ஹாப்பி ஆனிவர்சரி. தேங்க்யூ. ஹாப்பி ஆனிவர்சரி டூ. அங்கேருந்து வந்துட்டு ராஸ் போகலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணிவிட்டோம். சடனாக கொஞ்ச நேரம் தான் வந்து வெளியே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் குட்டி பாப்பா வச்சுட்டுன்ட்டு. பட் பவிஷ்னாக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வரத்துக்கு வந்து இஷ்டமே வந்துட்டு இல்லை. எங்கேயாவது ப்ளே ஏரியா கூட்டிகிட்டு போங்க அப்படி சொன்னால். பட் சதீஷ் வந்துட்டு இல்லை, அம்மாவுக்கு தான் எனக்கு வந்து ஸ்பெஷலாக எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணும், அம்மாவுக்கு பிடிச்ச பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ராஸ்க்கு போனால் இங்கே வந்து இந்த மேக்கப் ரிலேட்டடான ஐட்டம், ட்ரெஸ்ஸஸ், அப்புறம் குக்வேர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே வந்துட்டு இருக்கும். ஸோ சரி, எல்லாமே கொஞ்சம் சுற்றி பத்த மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வரலான்னு பிளான் பண்ணோம். அவள் வந்து வரவே மாட்டேன்னு அடம் பிடிச்சா. சரி, இங்கே வா, உனக்கு வந்து ஒரு டாய் ஒன்று வந்து வாங்கி தரேன் அப்படின்னா. இது வந்து அவராக சொல்லலை, இவ வந்து இவளாவே கேட்டுட்டா, பவிஷ்னாவே கேட்டுட்டா. அப்போனா நான் வரணுன்னா எனக்கு வந்து டாய் வாங்கித்தாங்க அப்படின்னா. சரி, பிள்ளை பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சரி கம்மியாக வந்து சிங்கிள் டிஜிட்டில் வந்து ஏதாவது வந்து நீ வந்து ஒரு டாய் கேட்டேன்னா வாங்கித்தரேன் அப்படின்னாங்க. சரி, பிள்ளையும் வந்து ஓகேன்னு சொல்லிட்டா. அப்புறமா இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கொஞ்சம் கிளிப்ஸ் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தோம். அப்புறம் குக்வேர் செட்லாம் பார்த்தோம். குக்வேர் கலெக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருந்தது. அப்புறம் ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்தோம். அவ்வளோக்கா வந்து நல்லா இல்லை. பட் அதுவும் இல்லாமல் இப்போ வந்து வாங்க வேணாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வந்து வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தான் வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் திருப்பி வந்துட்டு வாங்கணும். அது வரைக்கும் இருக்கிற ட்ரெஸ்ஸஸை வந்து போட்டால் போதும் அப்படின்னு வந்து யோசித்து வச்சுருக்கேன். அப்புறம் குக்வேர் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு டாய்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கடைசியாக வந்துட்டு பவிஷ்னாவுக்கு குட்டி பாப்பாவுக்கு மட்டும் ஆளுக்கு ஒரு டாய் வந்து வாங்கிட்டு அங்கேருந்து வந்துட்டு கிளம்பி வந்துட்டாங்க. வேறு எதுவும் நான் எனக்கெல்லாம் எதுவும் வாங்கலை. எல்லாத்தையும் பார்த்து கண்ணில் பார்த்தோம் அப்படின்னாவே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் பாருங்களேன். அது வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பினஸை வந்துட்டு தரும். வாங்குறப்போ இல்லை, எல்லாத்தையும் சுற்றி பார்த்தாவே போதும். வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டே இருக்கிறனால ஒரே போராக இருக்கும்.
அதனால் இந்த மாதிரி வந்தோம் அப்படின்னா எல்லாத்தையும் வந்து கண்ணில் பார்த்தோம் அப்படின்னாவே வந்து நமக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும். எனக்கு அப்படி தான், அங்கே வாங்குறனோ வாங்கலையோ எல்லாத்தையும் கண்ணில் பார்த்தனாவே பயங்கர ஒரு ஹாப்பினஸ் வந்துட்டு வந்துடும். அவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கா, அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, இங்கேயும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு 2 குட்டி பாப்பாஸ்க்கு மட்டும் டாய்ஸ் மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து வந்து வெளியே கிளம்பி வந்துட்டோம். Now, where are you? Yeah, now I can see you. I'm not in my car seat. Look in that side. Look See, that baby side. also. I see her. I'm not in the car seat. Just look right here. There's no one. Oh my God. I'm out there. Now I'm in my car seat. But this is not where I sit. Actually, I sit in the side like like that. So sorry. I moved here. Jolly. வீட்டில் வந்துட்டு பால் மட்டும் காலி ஆகிடுச்சுங்க. அது வாங்குறதுக்காக சதீஷ் வந்து போயிருக்காங்க. அந்த கேப்பில் வந்து நாங்கள் எடுத்த வீடியோ தான் இது. அந்த இதில் தான் வந்து இவ்வளோ அட்ராசிட்டி வந்து பண்ணிகிட்ருக்குறோம் நாங்கள். பவிஷ்ணாதாங்க என்னென்னமோ பேசிவிட்டு அவளுக்கு வந்து சீட் பெல்ட்டை கழட்டிட்டு காரில் வந்து விளையாடிட்டு இருக்கிறது அப்படின்னா பவிஷ்ணாவுக்கு வந்து ரொம்பவே வந்துட்டு ஹாப்பி பிடிக்கும். கார் பார்க்கிங்கில் இருக்கிறனால சீட் பெல்ட் கட்டிட்டு கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் நேரம் வந்து விளையாடிட்டு இருக்கா. அவ்வளோதாங்க, இன்றைக்கி டைம் வந்து இப்படி போயிடுச்சு. அடுத்ததாக சதீஷ் வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க. நான் எதாவது செஞ்சு கொடுக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்கும்ல, அதனால நெக்ஸ்ட் டே என்ன பண்ணேன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பயங்கரமான சொதப்பலுங்க. சண்டேவே வந்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணி வச்சேன். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா மண்டே மார்னிங் நல்லா தூங்கிட்டேன். சதீஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் தூங்குறேன் அப்படின்னு பார்த்தாவே வந்துட்டு அவர் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். பெட்ரூம் டோரை வந்து லாக் பண்ணிவிட்டு அமைதியாக ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ் வந்து கிளம்பிட்டாங்க. ஏன்னா பாப்பாவை நைட்லலாம் எந்திரிச்சு ஃபீட் பண்ணுவேன் இல்லையா, அதனால நான் சரியாக தூங்கியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் கிளம்பிட்டாரு. ஆனால் எனக்கு வந்துட்டு மனசே கேட்கலங்க. எல்லாமே இப்படி ப்ரிப்பேர் பண்ணி வச்சோம், கடைசியில் இப்படி சொதப்பிட்டோமே, ஈவினிங்காவது அட்லீஸ்ட் செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங்க்கு வந்து ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து மார்னிங்கே செய்கிற பிளானில் இருந்தேன். ஸோ இப்போயாவது செஞ்சு தரலாம் அப்படின்னு இருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கல், சக்கரை பொங்கல் தான் வந்து செய்யலான் இருக்கேன். அது வந்து சதீஷ்க்கு வந்து ரொம்பவே வந்துட்டு பிடிக்கும். பொங்கல் அன்னைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பொங்கல் வந்து செய்யலை. ஏன்னா பார்த்தா லாஸ்ட் 2 வீக்ஸ் பொங்கல் அப்பவும் சரி லாஸ்ட் வீக்கும் சரி எல்லாருக்கும் வந்து பயங்கரமான கோல்டு ஃபீவராகவே வந்துட்டு இருந்துச்சு கிளைமேட் அப்படி இருக்கிறதுனால. அதனால் அப்போ செய்யலை. சரி இப்போ வந்து சக்கரை பொங்கல் கொஞ்சமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து சக்கரை பொங்கலும் அப்புறம் வந்து மெதுவடையும் செய்யலாம் அப்படின்னு பிளானு. சாம்பார் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர்நூனே வந்து லஞ்சுக்கு வந்து செஞ்சுட்டேன். பொங்கல் வடை கூட வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் சட்னி செஞ்சுட்டேன் அப்படின்னா சாம்பார் சட்னியோட வந்துட்டு கொடுக்கலாம். இப்படி கொடுத்தா அவங்களுக்கு வந்து சதீஷ்க்கு வந்து ரொம்பவே வந்துட்டு பிடிக்கும். ஸோ இப்போ பொங்கலுக்கு தான் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சும்மா சின்ன டம்ளரில் 1 டம்ளர் ரைஸு 2 ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு, அவ்வளோதாங்க. அதை மட்டும் போட்டு 1 டம்ளருக்கு வந்து 4 டம்ளர் வந்து தண்ணி வச்சு கொஞ்சமாக நெய் போட்டு ஒரு 4-5 விசில் வந்து வச்சுக்கலாம். குக்கரில் தான் வைக்க போகிறோம், அதான் டக்குன்னு வந்து வேலையாகும். அவங்க ஆஃபீஸ்லேருந்து வரத்துக்குள்ளார இதை வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு வந்துட்டு பார்ப்போம். நான் இப்போ பொங்கலுக்கு வந்து 4 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன்ல, அதில் வந்து 1 டம்ளர் பால் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்பயும் அப்படி பண்ணுவேன். இன்றைக்கி வந்து பால் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளேவரும் வந்து நல்லாயிருக்கும். பால் ஆட் பண்ணாமல் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்டியாக வந்துட்டு இருக்கும். இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். பொங்கலுக்கு வந்து அங்கே அரிசி வந்து குக்கரில் வச்சுட்டு சைட் பை சைடு வடைக்கு வந்து உளுந்து வந்து அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடியே வந்து உளுந்து வந்து ஊற வச்சுட்டேன். இது ஒரு 1.5 டம்ளர் வந்து ஊற வச்சுருக்கேன். தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக இதுக்கு வந்து யூஸ் பண்ண, சும்மா தெளித்து தான் வந்து அரைக்கணும். அந்த மாதிரி போட்டு இது வந்து அரைச்சிக்க போகிறேன். உளுந்து கூடவே வந்துட்டு ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் ஒரு துண்டு இஞ்சி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து பாப்பா பவிஷ்ணவும் சாப்பிடுவான்றனால பச்சை மிளகாய் வாயில் கடிப்பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதோட சேர்த்து அரைச்சிட்டேன் அப்படின்னா அவளுக்கு வந்து தெரியாது, கொஞ்சம் சாப்பிட ஈஸியாக இருக்கும். இதை 2ம் பண்ணி வச்சாங்க. அரிசி குக்கரில் வந்து வெந்திருக்கு, உளுந்து வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே வந்து சதீஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டார். அவருக்கு வந்து ஏதோ டவுட் வந்துச்சு, நான் ஏதோ செஞ்சிட்ருக்கேன், என்னம்மா செய்கிறேன் அப்படின்னு கேட்டிருந்தாரு. நான் ஒன்றுமே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு வடை மட்டும் செய்கிறேன்னு சொல்லிட்டு சும்மா ஸ்நாக்ஸுக்கு வந்து வடை செய்கிறேன், எதுவுமே நான் செய்யலை, காலையிலேயே தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டே வந்துட்டு காஃபி வந்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து மண்டே இல்லையா, பவிஷ்ணா வந்து இங்கே குமானில் வந்து ஜாயின் பண்ணி விட்டுருக்கோம் டியூஷனுக்கு. அது வந்து மண்டே தேர்ஸ்டே அப்புறம் சாட்டர்டே இந்த 3 நாள் வந்து போகணும். சரி காஃபி குடிச்சிட்டு அவளை கொஞ்சம் நேரம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னாரு. அவளுக்கு ஒரு 1/2 hour கிளாஸ் வந்துட்டு இருக்குது. அந்த 1/2 hour அது இல்லாமல் நான் வந்து கொஞ்சம் நேரம் வந்து டாலர் ஷாப்பில் வந்து ஒரு 2-3 ஐட்டம், டாலர் ஷாப் வந்து பக்கத்துலேயே இருக்குது, டிஸ்லிக் வீடு, டவ் சோப்பு, இதெல்லாம் வந்து ஒரு 2-3 ஐட்டம் வந்து பக்கத்துலேயே வந்து வாங்க வேண்டியது இருக்குது. அதையும் அப்படியே வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா நமக்கு வந்து டைம் வேணும்ல, அவங்க வரத்துக்குள்ளே செய்யணும்ல, அதனால சொல்லிவிட்டு அவர்கிட்ட அப்படியே சொல்லிவிட்டு அவர் வர எப்படியோ ஒரு 45 minutes 1 hour ஆகும். அதுக்குள்ளார நம்ம எப்படியோ காஃபி குடிச்சு அனுப்பிச்சி விட்டுட்டு எப்படியோ ரெடி பண்ணிடணும்
அப்படின்னு சொல்லி யோசித்து வச்சுருக்கேன். இப்போ காஃபி குடிச்சிட்டு வந்துட்டு அடுத்ததாக வந்துட்டு பார்க்கலாம். காஃபி கொடுத்துட்டு அவர் அனுப்பிச்சி விட்டுட்டு தான் அடுத்ததாக வந்து செய்யணும். அவ்வளோதாங்க, பவிஷ்ணாவை அவர் வந்து டியூஷன் கூட்டிகிட்டு கிளம்பிட்டாரு. அவர் வரத்துக்குள்ளார இதை எப்படியாவது வந்து செஞ்சிடணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கரெக்டாக நான் ஸ்டார்ட் பண்ணேன். குட்டி பாப்பாவும் வந்து முழிச்சிட்டா. அவள் முழிச்சு இப்போ தான் லைட்டாக வந்து அழுகிற மாதிரி சினிங்கிட்டு இருக்கா. நல்லா அழுகிறதுக்குள்ளார நான் எப்படியாவது ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் பண்ணிவிட்டு போயிட்டு அவளை வந்து பார்த்துக்கணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெல்லம் வந்து அதை நான் சொன்னல சண்டே நைட்டே இதெல்லாம் வந்து துருவி ரெடி பண்ணி வச்சுட்டேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் வெல்லம் வந்து போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நான் முத நாளே இதெல்லாம் துருவி ஜிப்லாக்கில் போட்டு வச்சுட்டேன். அதனால் இப்போ டக்குன்னு வந்து வேலையாகுது. போட்டு வச்சுட்டு அதுக்கு வந்து 1 டம்ளர் தண்ணி வந்து ஊற்றிட்டு, இதுக்கு வந்து கம்மியாக தண்ணி ஊற்றணும்லாம் கிடையாதுங்க. பொங்கலுக்கு வந்து நிறையாவே தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணினீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக நல்லா க்ரீமியாக தான் வந்துட்டு இருக்கும். அதனால் நீங்கள் வந்து தண்ணியெல்லாம் பயப்படாமல் வந்துட்டு ஆட் பண்ணலாம் பொங்கலுக்கு. ஸோ அது வந்து சைட் பை சைடு வெல்லம் வந்து அங்கே கரைஞ்சிட்ருக்கு. இங்கே வந்து அரிசியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து வெந்துருச்சு. அப்படியே வந்து இதை வந்து மசிச்சு விட்டுணும். கரண்டி ஸ்மாஷர் வச்சு வந்து மசிச்சு விட்டுக்கோங்க. இன்னும் நல்லா சாஃப்டாக அந்த அரிசி பருக்க தெரியாத மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி குழஞ்சி தான் ஆல்ரெடி வெந்திருக்கும். இருந்தாலும் நீங்கள் நல்லா மசிச்சு விட்டுட்டு அப்புறமா வந்துட்டு இந்த பாகு வந்து ஊற்றணும். அப்படியே வந்துட்டு சைடில் வந்து முந்திரி திராட்சையும் வந்து வணக்கி ரெடி பண்ணி வச்சாரல, அதுவும் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். பாப்பா வேறு ரொம்ப அழுக ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஸோ இதெல்லாம் வந்து செஞ்சு வச்சுட்டு அவளை போய் பார்த்துட்டு வரணும். அதனால் வந்து ஃபாஸ்ட்டாக செஞ்சுட்டு இருக்கேன். ஒரு சக்கரை பொங்கல் செய்கிறதுக்குள்ளார பாப்பா முடியலங்க. குட்டி பாப்பாவாக இருக்கிறதுனால பாவம் இல்லை, அவளையும் ரொம்பவும் அழுகவும் விட முடியாது, செஞ்சும் ஆக்கணும். பட் இன்றைக்கி ஒரு நாள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியா ஒன்று செஞ்சிடலான்னு அவளையும் பார்த்துட்டு அப்படியே வந்து செஞ்சிட்ருக்கேன். முந்திரி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வணக்கிட்டு தான் வந்து திராட்சை போடணும். நான் வந்து அதெல்லாம் பண்ணல. முந்திரி போட்டு அப்படியே திராட்சையும் வந்து ஒன்றா வந்து போட்டுட்டேன். ரெண்டுமே ஒன்றா போட்டு சரி எப்படியோ வந்து வணங்கி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு பாப்பா அழுகிறனால இங்கே வேறு வந்து பரபரப்பாக வந்து வேலை போயிட்டு இருந்தது. என்ன பண்ணுறேன்னே எனக்கு வந்து புரியல. ஃபாஸ்ட்டாக வந்து பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து டென்ஷன் ஆகிடுச்சு. அவர் வரத்துக்குள்ளே வேறு செஞ்சு தரணும் அப்படின்னு. அவர் வந்ததுக்கப்புறம் செஞ்சாலும் ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. இருந்தாலும் எனக்கு வந்துட்டு அவர் வரத்துக்கு முன்னாடி செஞ்சுட்டேன் அப்படின்னா கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலேயும் பாப்பா வந்து அளவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு போயிட்டு ஃபீட் பண்ணிவிட்டு பாப்பாவை வந்து ஸ்விங்கில் படுக்க வச்சுட்டு வந்திருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து இறக்கி கீழே வந்து பாயில் வந்து போட்டுருவேன். ஒரு 10 மினிட்ஸ் அவளை படுக்க வச்சுட்டு வந்து இது பண்ணலான்னு இப்போ பொங்கல் திரும்பவும் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். சக்கரை பாகு வந்துட்டு ரெடியாக இருந்துச்சு, ஆறி போயிருந்தது. அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பாக அதில் வந்து டஸ்ட்டு வந்துட்டு இருக்கும். அதனால் நீங்களும் இந்த மாதிரி பாகு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணால் செய்யறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அதில் இருக்க டஸ்ட்டு வந்துட்டு வந்துடும். அதே மாதிரி குக்கருக்கு வந்து ஃப்ளேம் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வந்து பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும். நான் வந்து பாப்பா அழுதுட்டுருக்குறான்னு ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டு போனதுனால கொஞ்சம் வந்து அது வந்து கட்டி ஆன மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் வந்து நல்லா மசிச்சு விட்டுட்ருக்கேன். இல்லை அப்படின்னா நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி மசிச்சு விட்ட உடனேயுமே வந்து வெள்ளைப்பாகு வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா நல்லா சூப்பராக வந்து ஈஸியாக வந்து கரைஞ்சி நல்லா வந்து மெல்ட் ஆகி வந்துட்டு வரும். இப்போ கொஞ்சம் கட்டியாக இருந்தனால நான் கொஞ்சம் வந்து கஷ்டப்பட்டு ஸ்மாஷ் பண்ணி அப்புறமா வந்து போடுற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் மேஷ் பண்ணிவிட்டா அப்புறமா வந்து அது ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கிறதுனால கரெக்டாக போயிடுச்சு. அப்புறம் கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பொடி போட்டுட்டு முந்திரி திராட்சை வணக்கியிருந்தேன், அதுவும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி நான் பாசிப்பருப்பு கூட வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வறுத்து ஆட் பண்ணலாம், அப்படியே வந்து அரிசியோடு ஆட் பண்ணிட்டேன். எப்படியோ ஒன்று குயிக்காக செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டேன். ஃபைனலாக இன்னும் கொஞ்சம் வந்து நெய் மட்டும் கொஞ்சமாக வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வந்து கிண்டி விட்டேன். பாருங்கள், எதுவும் கட்டியெல்லாம் எதுவும் விழுகலை, நல்லாவே வந்து சூப்பராக இருந்துச்சு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக வந்துட்டு வந்திருந்தது. பொங்கல் ரெடி ஆனதுக்கப்புறமா வடை செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். வடைக்கு வந்து ஆனியன் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருந்தேன். கொஞ்சம் வந்து கொத்தமல்லி இலை நறுக்கி வச்சுருந்தேன், அதை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூடவே வந்துட்டு கொஞ்சம் வந்து உப்பு வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூளும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மிளகு வந்து இடித்து போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். அது வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் பவிஷ்ணா சாப்பிட்ணுனால ஒரு 5-6 மிளகு தான் வந்து ஆட் பண்ணினேன். அப்புறம் கூடவே வந்து அரிசி மாவு வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஆகிற மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் தரும். அதே மாதிரி உளுந்து வந்து கொஞ்சம் வாட்டரியாக இருக்குது அந்த மாதிரி இருந்தாலும் அந்த கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து அந்த அரிசி மாவு வந்து ஹெல்ப் பண்ணும். நான் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக போட்டு பார்த்தேன், கரெக்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. பட் எனக்கு வந்து உருண்டை பிடிக்க வந்து கரெக்டாக வந்துட்டு வரல. அதனால் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ண வாட்டி வந்து ஓகேவாயிடுச்சு. அப்புறம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி மாவு நல்லா ஃப்ளஃபியாக வந்து அடித்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா வந்து சாஃப்டாக நல்லா உப்பி வந்துட்டு வரும். மாவு வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்ததான் என் கடாயிலையும் வந்து ஆயில் ஊற்றி
சூடு பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா வந்து போட்டு எடுக்கலாம். இன்னும் எனக்கு வந்து மெதுவடை வந்து நல்லா இந்த ப்ரிப்ரேஷன்லாம் நல்லா சூப்பராக பண்ணிடுவாங்க. ஆனால் நல்லா வந்து கடையில் வாங்குற மாதிரி நல்லா ப்ளஃபியாக ரவுண்டாக போடணும், எந்த ஷேப்லெஸ்ஸே இல்லாமல் கரெக்டாக பால் மாதிரி அந்த மாதிரி வந்து போடணும் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஒரு டைமும். பட் வந்து அந்த அளவுக்கு வந்து வரதில்லை. பட் வந்து டேஸ்ட் வைஸ் வந்து சூப்பராக தான் வந்துட்டு இருக்கும். கண்டிப்பாக அது ஒருக்கா வந்து ட்ரை பண்ணினேன் அப்படின்னா எப்படி வருதுன்னு நான் வந்து ட்ரை பண்ணிவிட்டு சொல்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் எனக்கு வந்து பிடிச்சி வந்து செய்ய வரும். எனக்கு வந்து அந்த கரண்டியில் வச்சு ட்ரை பண்ணுறது அதெல்லாமே வந்து எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை. எனக்கு டேரெக்டாக அப்படியே கையிலே ஒரு பால் மாதிரி பிடிச்சி சென்டரில் வந்து ஒரு ஹோல் போட்டுருவேன். சைட் பை சைடு அப்படியே வந்து சட்னிக்கும் வந்து ரெடி பண்ணிவிட்டு அரைச்சிட்டேன். அப்படியே தாளித்து சட்னிக்கு தாளித்து கொட்டிக்க போகிறேன். இந்த சட்னிக்கு வந்து பொட்டுக்கல்லை வந்து கம்மியாக சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் 1.5 டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருப்பேன். தேங்காய் தான் நிறையா போட்டிருப்பேன். அது வந்து சட்னி வந்து வடைக்கு வந்து கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். 2 பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கல்லை, தேங்காய், அப்புறம் உப்பு, அவ்வளோதாங்க. இது மட்டும்தான் வந்து போட்டு அரைச்சிக்கிட்டேன். இது தாங்க நான் சுட்டு வந்து மெதுவடை. எனக்கு வந்து ஓரளவுக்கு இந்த மாதிரி தான் வந்துட்டு வரும். பட் எப்பயும் நான் செய்கிறதோட இந்த தடவை இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து போட்டிருந்தேன். கொஞ்சம் வந்து ஓகேவாக வந்துட்டு வந்திருந்தேன். அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டோடு வந்து வந்திருந்தது. அது மட்டும்தான். ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாமல் வந்தது அப்படின்னு இன்னும் கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருந்திருக்கும். பட் டேஸ்ட் வைஸ் வந்து சூப்பராக வந்துட்டு வந்திருந்தது. கண்டிப்பாக நீங்களும் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, சட்னி ரெடி. சாம்பாரும் வந்து ஆஃப்டர்நூனே வந்து செஞ்சு வச்சுட்டேன். சாம்பாரும் ரெடி, பொங்கலும் ரெடி. இப்போ எல்லாம் பிளேட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு கொண்டு போய் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து தரப்போகிறேன். அவங்களும் வந்துட்டாங்க, டியூஷன் முடிச்சு வந்துட்டாங்க. நான் அந்த சட்னி செஞ்சது இதெல்லாம் வந்து மூடி வச்சுட்டேன். பொங்கலும் வந்து குக்கரில் போட்டு மூடி வச்சுட்டேன். அதனால் வந்துட்டு தெரியல அவருக்கு. மெதுவடை மட்டும் செய்கிறேன்ட்டேன். ஏன்னா எப்படியும் வீட்டில் வந்து சமைக்கும் போது ஸ்மெல் வந்துட்டு வரும். அந்த வாசனையை வச்சே கண்டுபிடிச்சிட்டாரு. நீ ஏதோ செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு வடை செய்கிறேன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால் நான் வந்து ஒத்துக்கிட்டேன். ஆமாம், வடை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டனால விட்டுட்டார். இல்லைனா நான் என்னென்ன செய்கிறேன் அப்படின்றத ஃபுல்லாக வந்து அரேஞ்ச் பண்ணுவார் கிச்சனில் வந்துட்டு. அதுக்கு நம்மளே வந்து சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடை செய்கிறேன்னு மட்டும் சொல்லிவிட்டு இதெல்லாம் வந்து செஞ்சு கொடுத்தேன். இதெல்லாமே ஃபைனலாக இப்படி தாங்க பிளேட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு பார்க்கவே வந்து சூப்பராக இருந்தது. பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்க்கவே பொங்கலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணுற வெள்ளத்தை பொறுத்து தான் இருக்குது. வெள்ளம் வந்து நல்லா டார்க் கலராக இருந்துச்சுன்னா பொங்கல் நல்லா கலர்ஃபுல்லாக வந்துட்டு வரும். இல்லை லைட்டாக ஒயிட் கலராக கம்மியாக இருந்துச்சுன்னா பொங்கல் கொஞ்சம் கலர் கம்மியாக தான் வந்துட்டு வரும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நான் கொண்டு போய் அவருக்கு வந்து தரப்போகிறேன். என்ன ரியாக்ஷன் தராருன்னு வந்துட்டு பார்ப்போம். இதாங்க பவிஷ்ணாவை அவர் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. பாப்பாவை கையில் வச்சுட்டு நான் செஞ்சு வந்து எடுத்துகிட்டு போனேன். கையில் பிடிங்க, பாப்பா வாங்கிக்கிறேன். கையில் பிடிச்சிக்கோங்க. பொங்கல் நல்லாவே டேஸ்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சதீஷ் வந்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு பொங்கல் வடை எல்லாமே வந்து சூப்பராக இருக்குமா, நல்லா சாப்பிட்டேன், டின்னர் மாதிரி வந்து கொடுத்துருக்கு. இது ஸ்நாக்ஸ் மாதிரி இல்லை, அவ்வளோ ஹெவியாக இருக்குது, நல்லா ஃபுல்லாக வந்து சாப்பிட்டுட்டேன் அப்படி சொன்னார். அவர் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஹாப்பியாகவே இருந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து எதுவுமே செஞ்சு தரலையே நம்ம அப்படின்னு வந்து ரொம்ப கஷ்டமாக வந்துட்டு இருந்துச்சு. எப்போவுமே பர்த்டே ஆனிவர்சரி வந்தது அப்படின்னு எதாவது கிஃப்ட் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் என்னால் முடிஞ்சது ஏதாவது ஒரு டிஷ்ஷு அவருக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு தருவேன். எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு ரொம்ப கவலையாக இருந்தது. அப்புறமா இதெல்லாம் ஈவினிங் வந்து எப்படியா ஒன்று பாப்பா பார்த்துட்டு முன்ன பின்ன வந்துட்டு செஞ்சு அவர் சாப்பிட்டுட்டு எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்ன விட்டு தான் எனக்கு வந்து மனசே அப்பாடா அப்படின்னு வந்து நிம்மதியாச்சு. இப்படி தான் இந்த வருஷம் ஆனிவர்சரி வந்து போச்சு. அது மட்டும் இல்லை, ஒரு ஸ்பெஷல் ஆனிவர்சரின்னு சொன்னோம். குட்டி பாப்பாவோட நாங்கள் செலிப்ரேட் பண்ண ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி இது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட வந்துட்டு முடியுது. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் வந்துட்டு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.